தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகையில் சிகிச்சை பலனின்றி காட்டு யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறை மருத்துவக் குழுவினர் 5 நாட்களாக சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி காட்டு யானை தற்போது உயிரிழந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பூத்தமாண்டி பிரிவு பகுதியில் ஆண் காட்டு யானை ஒன்று உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டு நடக்க இயலாமல் சோர்வுடன் நிற்பதை கண்ட வனச்சரகர் மனோஜ் தலைமையிலான வனத்துறையினர் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜுக்கு தகவல் அளித்தனர். அவரது உத்தரவின் பேரில் கோவை வனச்சரக கால்நடை மருத்துவர் சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானைக்கு சிகிச்சை அளிக்க துவங்கினர். யானையின் உடல் காயங்கள் எதுவும் இல்லாமல் நிலையில் அதன் உள்ளுறுப்புகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டு வன கால்நடை மருத்துவர் சுதாகர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் முதல் நாளில் வாழைப்பழம், தர்பூசணி, முலாம்பழம் போன்ற பழங்களை வலி நிவாரண ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை, ஊட்டச்சத்து மாத்திரைகள், குடல் புழு நீக்க மாத்திரைகள் வைத்து யானைக்கு உண்ண கொடுத்தனர். 2ஆம் நாளில் வெள்ளம் கலந்த சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்தனர். இதனால் ஓரளவு யானை தெம்பானாலும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் மேலும் யானைக்கு சோளத்தட்டை, கரும்பு உள்ளிட்ட தீவன பயிர்களையும் வழங்கினர். அதனை உண்டுவிட்டு அதே இடத்திலே யானை நின்றது. 3ஆம் நாளில் மருந்துகள் எடுத்த களைப்பில் வனப்பகுதியில் உள்ள ஒரு மர நிழலில் கீழே படுத்து உறங்கியது. தொடர்ந்து வலி நிவாரண சத்துணவு மற்றும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் 4ஆம் நாளான நேற்று முன்தினம் ஏற்கனவே உடல்நலக் குறைவால் காரணமாக பாதிக்கப்பட்ட யானை சுமார் 300 மீட்டர் அளவிற்கு நடந்து சென்றுள்ளது. தொடர்ந்து அங்கும் யானை மாத்திரைகள், மருந்துகள், பழங்கள் மற்றும் சாதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து 5ஆம் நாளான நேற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட யானை மருந்து மாத்திரைகளை கொடுக்கப்பட்டன. இது குறித்து பேசிய வன கால்நடை மருத்துவர் சுதாகர் கடந்த சில தினங்களாக உடல்நல சோர்வாக காணப்பட்ட யானை தற்பொழுது சிறுநீர் மற்றும் சாணத்தின் முறையாக வெளியேற்றி வருகிறது. பழங்கள் மற்றும் சாதத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட மாத்திரை மருந்துகள் பலவற்றை யானை சரிவர உட்கொள்ளவில்லை. மேலும் யானையின் அடிவயிற்றில் சற்று வீக்கமாக காணப்படுகிறது. யானைக்கு கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் உள்ளிட்ட பாகங்களில் ஏதேனும் ஒன்றில் நோய் தொற்று இருக்கலாம். இதனால் அடிவயிற்றில் வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இதன் காரணமாக யானையால் நீண்ட தூரம் நடக்க இயலவில்லை. மேலும் யானை முழுமையாக குணமடைய வைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மேலும் லிவர் டானிக், ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் மற்றும் சத்து மாத்திரைகள் பழங்கள் மற்றும் சாதத்தின் வழியே கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த 1 வார காலமாக வனத்துறையினர் மருத்துவ குழுவினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உடல் கூறு ஆய்வு தற்பொழுது வனத்துறையினர் நடத்தி வருகின்றனர். சிந்துஜா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.